ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேங்கிள்ஸோடைய சில்க் த்ரெட் பேங்கிள்ஸோடைய சிலபஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேங்கிள்ஸ் மேக்கிங் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி மேக்கிங் பண்ண போகிறோம், பேங்கிள்ஸில் என்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த கிளாஸில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் மேக்கிங், த்ரெட் வார்ப்பிங், பேங்கிள்ஸ் மேக்கிங் யூஸ் த குந்தன்ஸு, அப்புறம் காயின் பேங்கிள்ஸ், இது மாதிரி பேசிக்காக ஒரு நார்மல் பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸில் இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா மேக்கிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்கிள்ஸில் டைப்ஸில் வந்து கட்ஸ் வாரியாக நம்மளை வந்து பேங்கிள்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. 4 கட், 3 கட், 2 கட், 6 கட்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக ஆரம்பிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். தனித்தனியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ பேங்கிளில் பார்த்தீங்கன்னா 1 கட், 2 கட், 4 கட், 6 கட்டு சொல்லிட்டு பேங்கிள்ஸை டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வச்சுருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இது தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து தனித்தனியாக வாங்காமல் நான் வந்து 6 கட்டில் அப்படி வாங்கிக்கிறேன். பேங்கிள்ஸை 4 கட்டில் அப்படி வாங்கியிருக்கேன். இந்த 4 பேங்கிள்ஸும் சேர்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர் பண்ணிங்கன்னா தெரியும், 2 சென்டிமீட்டர் வருதுங்களா. இது வந்து 1 கட் பேங்கிள். இது மொத்தமாக சேர்த்திங்கன்னா 1 கட் பேங்கிள். இந்த பேங்கிளை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா எத்தனை சென்டிமீட்டர் வருது பாருங்கள், 1 சென்டிமீட்டர் வருது. 2 கட் பேங்கிள் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா 2 கட் பேங்கிள். இந்த பேங்கிளை தனியாக பிரிச்சிங்கன்னா 0.5 வருது. 0.5 வந்துன்னா இது 4 கட் பேங்கிள். ஸோ பேங்கிள்ஸை 4 விதமாக பிரிக்கிறாங்க. இது ஒன்றா வச்சிங்கன்னா 1 கட் பேங்கிள், பாதியாக பிரிச்சிங்கன்னா 2 கட் பேங்கிள், பாதியில் பாதி பிரிச்சிங்கன்னா 4 கட் பேங்கிள், இந்த 4 கட்லேயே பாதி பிரிச்சிங்கன்னா 6 கட் பேங்கிள். ஸோ இதுதான் வெரைட்டிஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். நீங்கள் வாங்கும் போது பிக்னஸாக இருந்தீங்கன்னா அவங்க மொத்தமாக ஒரே கட்னா ஒரே பாக்ஸ், இந்த மாதிரி பாக்ஸில் இந்த 1 கட்னா 1 கட் ஃபுல்லாக தருவாங்க, 2 கட்னா 2. ஸோ நம்ம நிறைய செஞ்சு பார்க்க போகிறோம், டிசைன்ஸ் கொஞ்சமாச்சும் செய்யணும். ஸோ அவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஒரு கட். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி 4 கட்ஸை நான் வந்து பேங்கிள்ஸாக வாங்கிட்டு நான் டேப் பண்ணிப்பேன். அதை கம்மு போட்டு ஒட்டி அதை நான் 2 கட்டாக யூஸ் பண்ணிப்பேன். இன்னும் கொஞ்சம் கம் யூஸ் பண்ணி நான் 4 கட்டாக 5 கட் 1 கட் அது மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் பிக்னஸாக வாங்கும் போது நீங்கள் இந்த மாதிரியே வாங்கிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் டெவலப் ஆக நீங்கள் பாக்ஸாக வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பேங்கிள்ஸு அண்ட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ் சொல்லிட்டு 2 விதமான பேங்கிள்ஸ் இருக்குது. இப்போ என் கையில் இருக்கிற பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேங்கிள்ஸ், ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம த்ரெட் வார்ப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளாட் பேங்கிள்ஸ். இப்போ என்கிட்ட அவைலபிள் இருக்குது, ஃப்ளாட் பேங்கிள்ஸ் இருக்குது. நார்மல் பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவ்வாக வரும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவ்வாக வரும். ஸோ அது வந்து நார்மல் பேங்கிள்ஸ். 2 பேங்கிள்ஸுமே நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுதான் பேங்கிள்ஸோட டைப்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணணும், கஸ்டமர்ஸ் நமக்கு எனக்கு என்னோடய சைஸ் தெரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும், அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னோம். உங்களுடைய பேங்கிள்ஸை ஒரு பேப்பரில் வச்சு நீங்கள் வந்து ஸ்கேல் ஆர் வந்து இன்ச் டேப் 2த்தில் ஏதோ ஒன்று எடுத்து பேங்கிள்ஸோட இன்சைட் மெஷர்மெண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். அது எடுத்தீங்கன்னா தான் அது உங்களுடைய பேங்கிள்ஸோடைய சைஸு. இப்போ பாருங்கள் எப்படி எடுக்கணும், நான் உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லணும். அவங்களுடைய பேங்கிள்ஸை வச்சுட்டு இந்த 0 வந்து உள்ளே இருக்கணும். இந்த நம்பர்ஸ் வந்து எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் முடியுது. எனக்கு இதில் இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர்ஸில் முடியுது. இதுதான் இன்சைடில் தான் நம்ம வந்து பேங்கிள்ஸை மெஷர்மெண்ட் பண்ணணும். இன்சைட் ஆஃப் பேங்கிள்ஸ் மெஷர்மெண்ட் அப்படி மெஷர்மெண்ட் பண்ணும்போது எனக்கு 6 சென்டிமீட்டர் வருது. 6 சென்டிமீட்டருக்கு நம்ம வந்து பேங்கிள்ஸோடைய அளவு என்னென்னு பார்த்தோம்னா அது சொல்கிற பாருங்கள். பேங்கிள்ஸோடைய அளவு பார்த்திங்கன்னா எத்தனை இருக்குன்னா 2.4, 2.6, 2.8 அண்ட் 2.10, 2.12, 2.14 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2.14 நம்ம நார்மல் சைஸ் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் நமக்கு நார்மல் சைஸாக வரும். இது வந்து சில கடைகளில் கிடைக்கும், சில கடைகளில் கிடைக்கும். ஸோ இது தேடி கண்டுட்டு 2.14 வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம், நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேல் அண்ட் டேப்பு வச்சு தான் நம்ம அளக்கணும், நான் சொல்லியாச்சுங்களா. நெக்ஸ்ட்டு
இப்போ நான் இந்த பேங்கிள்ஸோடைய இன்சைட் ஆஃப் பேங்கிள்ஸோடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டருக்கு மெஷர்மெண்ட்டோடைய நம்மளுடைய பேங்கிள்ஸோடைய சைஸ் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.4. ஸோ இந்த பேங்கிள்ஸோடைய சைஸ் வந்து 2.4 சென்டிமீட்டர்கள் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி இன்ச்சஸில் தான் சொல்லுவாங்க. 2.4 இன்ச்சஸ் இன் பேங்கிள் சைஸ். ஓகேங்க. நீங்கள் கடையில் கேட்கும் போது எனக்கு 6 சென்டிமீட்டர்னு சொன்னீங்கன்னா தெரியாது. ஸோ நீங்கள் 2.4 சைஸ், நீங்கள் என்ன சைஸு கேட்பாங்க, 2.4 2.8 சொல்லிட்டு கடைக்காரர் கேட்பார். ஸோ நீங்கள் 2.4ன்னு சொல்லி உங்களுடைய பேங்கிள்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இதை பாருங்கள், சில பேங்கிள்ஸோடைய சைஸ் கொடுத்துருக்க பாருங்கள். 2.6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டர் உங்களுக்கு, இது இன்ச்சஸ் வந்து சென்டிமீட்டர்ஸ். 2.6க்கு பார்த்தீங்கன்னா 6.2 சென்டிமீட்டர்ஸ் வந்துச்சுன்னா 2.6 உங்களோட பேங்கிள்ஸோட சைஸு. 2.4க்கு பார்த்தீங்கன்னா 5.9 சென்டிமீட்டர்ஸ் தான் உங்களோட 2.4 பேங்கிள்ஸோடைய சைஸ். 2.8 பார்த்தீங்கன்னா 6.5 சென்டிமீட்டர்ஸ். இதுதான் உங்களுடைய பேங்கிள் சைஸு. நீங்கள் இப்படி தான் நீங்கள் பேங்கிள்ஸை அளவை எடுக்கணும். உங்கள் கஸ்டமர்கிட்டையும் நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த மெஷர்மெண்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி பண்ணுற வாப்பிங், த்ரெட்டு எப்படி வந்து சில்க் த்ரெட்டை எப்படி மெஷர் பண்ணுறது, த்ரெட்டை எப்படி இதில் வாப்பிங் பண்ணுறது சொல்லிட்டு இதுக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை யூஸாக இருந்துச்சுன்னா மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சில்க் த்ரெட் பேங்கிள் செய்கிறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.